சில காலமா ஒரு சர்ச்சையா இருந்து காங்கிரஸ் இருக்குமா போயிடுமா அப்படின்றதா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு சில வார வதந்திகளுக்கு, சில வார குழப்பங்களுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். அவசியமான ஆலோசனை கூட்டமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா, ராகுலுடைய மௌனத்த கள்ள மௌனம், நேர்மையற்ற மௌனம்னு நான் விமர்சிச்சிருந்தேன். பொதுவெளியில நீங்க இப்படி கத்தி எடுத்துக்கிட்டு கூறாதான் திமுக நோக்கி வீசுறீங்க. ரைட்டு. உங்க உரிமைக்காக வீசுறீங்க. ஆனால் தேர்தல் கை கெட்டிய தூரத்தில் நடக்கிற போது, அது ஒரு முனை கத்தி அல்ல, இருமுனை கத்தி. உங்களையும் குத்தும். நாளைக்கு நீங்க திமுகவை நல்லா குத்தி கிழிச்சிட்டு, ஏதோ ஒரு ஆங்கிள் உங்க வகுத்துல நீங்கள் கிழிச்சுக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மக்கள் கிட்ட போய் நின்னா, அந்த கூட்டணிக்கு என்ன மரியாதை இருக்கும்? அதனாலதான் இரு பக்கம் கூறான கத்தின்னு சொன்னோம். உங்களையும் அது பாதிக்கும். அந்த கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. மாணிக் தாக்கூருடைய கருத்து கட்சி விரோத கருத்து அல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு காங்கிரஸ்காரனுடைய உரிமை குரல்ல கூட வச்சுப்போம். அதை எங்க எழுப்பணும்னு இருக்கு. நேற்று ஆலோசனை கூட்டம் நடந்துச்சா முந்தா நாள் மாணிக் தாக்கூர் உள்ள போய் திமுக கிட்ட திமுக வேண்டான்னு கூட சொல்லிருக்கலாம். எனக்கு தகவல் வருது, நான் உறுதிப்படுத்த முடியல. தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம். அவருடைய கருத்து ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டனா காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு எதிர்காலத்துக்கு எது நல்லது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய இடம் அதுதானே தவிர ட்விட்டர் அல்ல, பொதுவெளி அல்லன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோமே தவிர மாணிக் தாக்கூர் அதை பத்தி பேசக்கூடாது, திருச்சி வேலுச்சாமிக்கு உரிமை இல்லைன்னா யாரும் சொல்லல. நல்ல ரத்த சொட்ட சொட்ட அடிச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி நீங்க மக்களை போய் சந்திப்பீங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். மாணிக் தாக்கூர் எம்பியா நிற்கும் போது அவர் இந்த கூட்டணி பத்தி பேசல. அதனால தனிநபர் விமர்சனத்துக்குள்ள நான் போக வேண்டாம். கே.சி. வேணுகோபாலுடைய கருத்தை உள்ள பேசப்பட்டதை அவர் அறிக்கையா பேட்டியா கொடுத்தார். அதவே என்டாஸ் பண்ணி செல்வப்பிரதையும் தலைவர்களை வச்சுக்கிட்டு டெல்லியிலேயே பேட்டி கொடுத்தார். இந்த கருத்துக்கு மதிப்பளித்து மாணிக் தாக்கூர் மௌனமா இருக்காரான்னு பார்க்கணும். இன்னைக்கு ஏதோ போட்டார்லாம் சொல்றாங்க. கூட்டணியை பத்தி யாரும் பொது வெளியில பேச மட்டும் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து எல்லாம் வெளியேறுங்க எல்லாம் ஒண்ணு தடை போடல. அதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. அது போல காங்கிரஸ்ல பிரவீன் சக்கரவர்த்தியும் கடுமையாக கண்டிக்கப்பட்டார். சார் இப்ப சொல்லியிருக்காரு அவர் 71 மாவட்ட தலைவர்களும் அவங்க காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கு தான் நீங்க பாடுபடணும், இன்னொரு கட்சிக்காக நீங்க செயல்படக்கூடாது. தப்பு இல்லையே. ஆமா, திமுக வளர்ச்சிக்கு யாராவது பாடுபடுவோம், முதல்ல உறுதிமொழியில கையெழுத்து போடுவாரு. அவன் பாடுபட்டு இன்டர்வியூ வச்சு 6 பேர்ல ஒருத்தரா தேவை. இவங்க எல்லாம் வேற யாருக்கும் பாடுபடுறாங்கன்னு அர்த்தம் அதுல இல்லட்டும். இப்படிதான் நீங்க பதுங்கி கருத்து அந்த அரிப்பை தீர்த்து கொள்வதற்கு இப்படி பதுங்கிதான் கருத்து சொல்லுமே தவிர வெளிப்படையா சொன்னார்னா பிரவீன் சக்கரவர்த்தி என்ன ஆகிறான்னு அப்புறம் பார்க்கலாம். அது அவங்க உட்கட்சி விவகாரம். அதே பிரவீன் சக்கரவர்த்தியை உட்கார வச்சு நீங்கள் ராகுல் காந்தியினுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள், உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிற அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு ஆரம்பித்து பல்வேறு விமர்சனங்களை பிரவீன் சக்கரவர்த்தியை 1 to 1 உட்கார வச்சு கார்கே கேட்டதா தகவல் இருக்கு. அதனால இனிமேல் அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்க்கலாம். அது அவங்க கட்சி விவகாரம். பிரவீன் சக்கரவர்த்திக்கு உரிமை இருக்குங்க. காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள்ல போட்டியிடணும், அமைச்சரவையில பங்கு பெறணும், 3ல 6 சீட் வாங்குவோம், 6 மந்திரி வாங்குவோம். கேட்கட்டுமே, கேட்கிற இடம் எதுன்னு தான் நம்ம கேட்டோம். அன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் அவருடைய கருத்தை சொன்னார். அதுதான் இடமே தவிர பொதுவெளி அல்லன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம